வணக்கம். வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். அமாவாசை பௌர்ணமி நெருக்கத்தில் வயதில் முதியவர்கள் இறப்பது ஏன்? இது கேள்வி அல்லது தலைப்பு. அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது பிறப்பும் இறப்பும். அவரவர் விதி முடியும் காலம் நம் இருப்பிடத்தை காலி செய்துவிட்டு போக வேண்டியதுதான். ஆனால் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகி இப்போ அப்போ என எதிர்பார்த்து காத்திருக்கிற இறப்புகளை கவனித்தால் ஒரு விஷயம் புலனாகும். ஆண்களின் இறப்பு காலம் அமாவாசையை ஒட்டியும் பெண்களின் இறப்பு காலம் பௌர்ணமியை ஒட்டியும் இருக்கும். இது 100% பொருந்தி போகிற ஒன்றல்ல. இறப்பு நிகழ்வில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் நோய்வாய்ப்பட்டு வாழ்வா சாவா போராட்டத்தில் இருப்பவர்களுக்கு இந்த பலன் கிட்டத்தட்ட பொருந்தி போகலாம். காரணம் என்ன? யோசித்து பார்த்தால் ஒரு விஷயம் புலனாகுது. அமாவாசை பௌர்ணமி ஏற்பட சூரியன் சந்திரன் தான் காரணம். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை ஆத்மகாரகன் என்கிறார்கள். அதாவது உயிராக உடலில் சூழலும் காற்று, மூச்சு, அதுதான் சூரியன். சந்திரனை உடல்காரகன் என்பார்கள், அதாவது தேகம். ஆனால் சித்தர்கள் கோட்பாடு வேறு விதமானது. சூரியனும் சந்திரனும் உயிர் மூச்சு காற்றாக உடலில் இயங்குவதாக சொல்கிறார்கள். வலது நாசியில் வருவது சூரிய கலை அல்லது பிங்கலை என்னும் சூரிய காற்று. இடது நாசியில் வருவது சந்திரக்கலை அல்லது இடக்கலை என்னும் சந்திர காற்று. சித்தர்கள் சொல்கிறாங்க, ஒருவருக்கு வலது நாசியில் தொடர்ந்து 3 நாட்கள் சுவாசம் நடைபெற்றால் அவருக்கு 1 வருடத்தில் மரணமாம். இடதோ வலதோ தொடர்ந்து 10 நாட்கள் ஒரே நாசியில் சுவாசம் நடந்தால் 1 மாதத்தில் மரணம் சம்பவிக்குமாம். இது சித்தர்கள் கூற்று. ஜலதோஷம், அதனால் மூக்கடைப்பு ஏற்பட்டால் வாயால் சுவாசம் நடக்கும். அதனால் இதை கணக்கில் கொள்ள வேண்டாம். ஆக உடல் இல்லாமல் உயிர் இல்லை, உயிர் இல்லாமல் உடல் இல்லை. மொத்தத்தில் சூரியன் என்கிற அப்பாவும் சந்திரன் என்கிற அம்மாவுக்கான தொடர்பில் பிறந்த மனிதனை சூரியனும் சந்திரனும் இயக்குகிறது, கடைசியில் அழிக்கிறது. அமாவாசை பௌர்ணமி என்பதை கனத்த நாட்கள் என்று பெரியவங்க சொல்லுவாங்க. கனத்த நாள்னா என்னென்னு விளக்கம் கேட்காதீங்க. இயல்புக்கு மாறான அல்லது உணர முடியாத மாற்றங்கள் நிறைந்த என்று வைத்துக்கொள்ளலாம். தலைப்புக்கு வெளியே உள்ள செய்தி தான், இருந்தாலும் சொல்கிறேன். அசைவ பிரியர்களுக்கு தெரியும், கடல் நண்டு இருக்கு இல்லையா, அது தேய்பிறை தொடங்கி அமாவாசை காலம் உள்ள நாட்களில் நல்ல சதைப்பற்றோடு இருக்கும். வளர்பிறை தொடங்கி பௌர்ணமி வரையிலான காலத்தில் நண்டு சொத்தை நண்டு, அதாவது எந்த தசைப்பிடிப்பும் இல்லாமல் இருக்கும். நிலத்தில் கடலில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் ஏதோ ஒரு வகையில் சூரிய சந்திர தொடர்புகள் பாதிக்கிறது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், அரிப்பு நோய் உள்ளவர்கள் வேண்டுமானால் அதன் தாக்கத்தை உணரலாம். சாதாரணமாக இருப்பவர்களுக்கு அது தெரியாது. அதேபோல் கடல் பொங்கும், உள்வாங்கும், சீற்றமாக இருக்கும் எல்லாம் அமாவாசை காரணம். கனத்த நாள் தொடர்புகள். சரி, அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் காயம் ஏற்பட்டால் காயம் மாறுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். அதனால்தான் விஷயம் புரிந்த மருத்துவர்கள் இந்த 2 நாட்களில் ஆப்ரேஷன் போன்ற ரண சிகிச்சைகளை செய்ய மாட்டார்கள். இது ஒரு புறம் இருக்க, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருப்பவர்களுக்கு உடலாகிய சந்திரனும் உயிராகிய சூரியனும் நெருக்கமாகவும் நேருக்கு நேராகவும் சந்திக்கிற நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் எந்த வகையில் மரணத்தை தருகிறது என்ற கேள்வி வருகிறது. பெரும்பாலும் ஆண்களுக்கு அமாவாசை நெருக்கம், பெண்களுக்கு பௌர்ணமி ஒட்டிதான். ஏன்? ஆண் பிள்ளைகள் பெரும்பாலும் அம்மா சென்டிமெண்ட் உள்ளவர்கள், அதனால் சந்திரன். பெண் பிள்ளைகள் அப்பா சென்டிமெண்ட் உள்ளவர்கள், அதனால் பௌர்ணமியா? இது எனக்கு வர்ற சந்தேகம்தான். கடவுள் தனக்கு பிரியமானவர்களை உடனே அழைத்து கொள்வார்கள் என்பது போல் தாய் சென்டிமெண்ட் ஆண்களை அம்மாவாகிய சந்திரன் தன் ஆதிக்கம் நிறைந்த தேய்பிறை காலத்திலும், தந்தை சென்டிமெண்ட் நிறைந்த பெண்களை சூரியன் ஆதிக்கம் நிறைந்த வளர்பிறை காலத்திலும் அழைத்து கொள்கிறார்களோ? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். கடைசியாக ஒரு கொசுறு செய்தி. 50 கடந்தவர்களுக்கு 60, 70, 80 இப்படி ஒரு முழுமையான வயதில்
ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு கண்டங்கள் வரலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.